ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருள் பரஞ்சோதியின் நல்லருள் அலைகள் அலை அலையாக அலை அலையாக அலை அலையாக இங்கு நின்று கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் உச்சிக்கண் வழியாக இறங்கி பாய்ந்து உள்ளங்கால் வரை செல்லட்டும். உடலிலே ஆரோக்கியம், மனதிலே அமைதி, வாழ்விலே ஆனந்தத்தை அருளட்டும். நல்ல உடல் நலனும், நீண்ட ஆயுளும், நிறைந்த மெஞ்ஞானமும், எல்லாம் வல்லல் பேராட்கள் அருளல் வேண்டும் என்றும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். ஐயா, நான் பெங்களூருங்க ஐயா. நான் இங்கே வந்து ஒரு 20 வருஷ காலங்கள் ஆகுது. ஆனால் 20 வருஷ காலங்களில் நான் காவேரி பட்டத்தில் தான் இருக்கேன். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடத்த யாருமே எனக்கு சொன்னதில்லை. திடீர்னு ஒரு நண்பர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம் வாங்க ஐயானாரு. சரி வந்து பார்த்தா ஒரு அமைதி, ஒரு அந்த அமைதிக்கு அந்த பேராற்றலை வந்து நான் உணர்ந்தேன்னு தவிர வாயால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பேராற்றல் இருந்தது. நைட்டு தான் வந்தோம். அமாவாசைக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். மறுநாள் காலையில் போனோம். நைட்டு 2:30 மணி வரலும் படுத்து தூங்கினாங்க. 3 மணிக்கு எழுந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணோம். அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இறை அருள் ஆற்றல் அந்த அளவுக்கு ஒரு பேராற்றலாக இருந்தது. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, உச்சிக்கண் வழியாக உள்ளங்கால் வரை செல்லட்டும்ட்டு, அது மன நிறைவாக நான் உணர்ந்தேன். நான் சித்தருடைய அருள் பெரும் ஜோதியுடைய ஆற்றல் நல்லா ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்த வந்து இதுதான் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய விஷயமா அமையும். சித்தருடைய பெருமானுடைய முன்னாலேயே ஒரு சிவன் கோயில் ஆலயம் அமையுதான்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம்னா சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ கூட பேசிட்டேன் ஐயா கிட்ட நான். சித்த பெருமான் இத்தனை வருஷங்களுக்கு முன்னால் வந்து இங்கே உட்காந்துருக்காருன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் இந்த இடம்? எவ்வளோ ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்கும். எந்த அளவில் அவர் எந்த ஒரு மனநிலையில் வந்து உட்காந்துருப்பார் தவத்தில், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா அமைஞ்சுது. ஆனால் இதனுடைய ஆற்றல் வந்து வர வர நல்லா வளர்ச்சி தான் அடையுமே தவிர தாழ்ந்து போகிறது வாய்ப்பே கிடையாதுங்க. சித்தருடைய அருளாட்டம் ஐயா சொன்ன மாதிரி நம்பிக்கை தான். எது ஒன்றுமே அந்த நம்பிக்கையோடு செயல்படும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த அருளாட்டம் கிடைக்கும். இந்த இப்போ ஐயா சொன்ன மாதிரி ரிங்கார நாதங்கள் உங்களுக்கு கேட்குதாங்க ஐயான்னு சொன்னார். இங்கே வந்து அந்த நிலையில் தான் கண்டிப்பாக வந்த ஸ்பாட்லேயே தெரியும். வந்து தியானங்கள் பண்ணால் தான் அந்த உணரக்கூடிய தன்மை வேறு. ஆனால் வந்த உடனே உணரக்கூடிய தன்மை வேறு. அது வந்து இயற்கையாகவே இங்கே அந்த அந்த ஓசை வந்து அடங்கியிருக்கீங்க. அதனால் இங்கே வரவங்க வந்துட்டு ஒரு நல்ல உள்ளத்தோட இந்த சித்தருடைய அருள் பெறணும், இயற்கையோட அருள் பெறணும், அருள் ஜோதி ஆண்டவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கிற உணர்வோடு வந்தால் கண்டிப்பாக 100% சித்தியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு பேராட்டம் இருந்த இடமா இருக்குது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. சந்தோஷங்க. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்க. இருந்தாலும் அதாவது வந்து நீங்கள் பயணி